தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை தமிழ்நாடு அரசு என்ற இயந்திரத்தின் இதயமாக இருக்கக்கூடியது அரசு ஊழியர்கள் தான். ஒரு குட்டி குழந்தைக்கு அங்கன்வாடி ஊழியர் வேண்டும், வளரும் குழந்தைக்கு சத்துணவு ஊழியர் வேண்டும், மருத்துவமனைக்கு வருகிற ஒரு நோயாளிக்கு பயனாளருக்கு அங்கே இருக்கக்கூடிய மருத்துவ ஊழியர் வேண்டும். இந்த அரசு ஊழியர்கள் இல்லாமல் எந்த காலகட்டத்திலும் தமிழ்நாடு அரசு இயங்கியதே கிடையாது. ஆனால் அரசாங்கத்தை இயக்கக்கூடிய இந்த அரசு ஊழியர்களினுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கிறது? பழைய ஓய்வூதியம் என்னானது? அவர்கள் கொடுத்த வாக்குறுதி என்னானது? புத்தகமாக போட்டு கொடுத்ததெல்லாம் என்னானது? அகவிலைப்படி என்னானது? நாள்தோறும் பொழுதோறும் ஏறிக்கொண்டே வருகிற இந்த விலைவாசிக்கு மத்தியில் வெளியே தெரியாமல் அத்தனை கடன் சுமையோடு என்றாவது ஒரு நாள் நமக்கு நம்முடைய ஓய்வூதியம் கிடைத்துவிடும், உரிமைகள் கிடைத்துவிடும்னு போராடக்கூடிய இந்த அரசு ஊழியர்களுக்கு தமிழக வெற்றி கழகம் துணை நிற்கிறது. அவர்களினுடைய இந்த உரிமை முழக்க போராட்டத்தில் நாங்கள் ஒரு நட்பு நிமித்தம் எங்களுடைய ஆதரவையும் எங்களுடைய அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சார், சமீப காலமாக போராட்டம் பார்த்தீங்கன்னா எல்லா தரப்பு மக்களும் போராடுறாங்க. பக்கத்தில் அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள், பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள், ஆசிரியர்கள் போராட்டம் எல்லாருமே போராடுறாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா தேர்தல் அறிவிப்பு தான் மையப்படுத்தி சொல்கிறாங்க. அந்த தேர்தல் அறிவிப்பு தான் கேட்குறேன்னு சொல்லிட்டு அதை நடைமுறைப்படுத்துறதுக்கான சிக்கல். உண்மையிலேயே இந்த சாலைக்கு நான் அங்கேருந்து நடந்து வரேன் தோழர், எனக்கு ஒரு மாதிரி நெருடலாக இருக்குது. கடந்து வர பாதையில் அங்கே மாற்றுத்திறனாளிகள் அப்படியே போராடுறாங்க. மனிதாபிமானம் இல்லாமல் இழுத்து காவல்துறை அவங்கள அந்த பேருந்தில் கைது செய்து எடுத்துகிட்டு போகிறாங்க. தாண்டி வர இங்கே அங்கன்வாடி ஊழியர்கள் போராடுறாங்க. மீறி வர இங்கே அரசு அலுவலர்கள் சங்கம், ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்துடைய தோழர்கள் போராடுறாங்க. இவங்க அத்தனை பேரும் சீனியருங்க. வாழ்க்கையில் 35 ஆண்டுகள் இந்த நாட்டுக்காக தங்களுடைய வியர்வையும் ரத்தையும் சிந்தி உழைத்த தோழர்கள். அவங்க ஒரு குடும்பத்துக்காக போராடலாம், அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த நூற்றுக்கணக்கான குடும்பத்தையும் போராடுறாங்க. அப்போ திரும்பிய திசையெல்லாம் போராட்டம் நடக்குதுன்னா அது அரசியலை தாண்டி அது நல்லதில்லை. அது நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டெஸ்ட் தான், இது டிப் ஆஃப் ஐஸ்பர்க் தான். அப்போ இந்த அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும்? ஆளும் திமுக அரசாங்கம் இதன் பிறகாவது ஒன்று வேண்டாம், அவங்க சொன்னதை செஞ்சால் போதுமே, அவங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினா போதுமே. அப்போ இவங்க சொல்கிறது ஒன்று, செய்தது ஒன்று. 4.25 வருஷம் இந்த நாட்டை ஆண்டுட்டீங்க. கடைசி மிச்சம் இருக்கக்கூடிய இந்த ஒரு சில நாட்களிலாவது நீங்கள் சொன்னதை செய்யுங்கள் என்றுதான் இவர்கள் போராடுகிறார்கள். இந்த அத்தனை போராட்டங்களுமே நியாயமான, தேவையான, அவர்களின் உரிமைகளுக்கான போராட்டம். சொல்லாததை இவங்க கேட்கல. சொல்லாத எதை கேட்குறீங்களா? அவங்க வாக்குறுதி தர எதை கேட்குறீங்களா தோழர்? அவங்க கொடுத்துருக்காங்க, பிரிண்ட் போட்டு கொடுத்துருக்கீங்க. தேர்தலுக்கு முன்பு கொடுத்த வாக்குறுதியில் நம்பரோடு போட்டிருக்கிறாங்க. இப்படி அவர்கள் சொன்னதையே செய்யவில்லை என்பது இவர்களினுடைய உரிமை. இது கேட்க வேண்டியது அவர்களினுடைய உரிமை. இதை செய்து கொடுக்க வேண்டியது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தின் கடமை. இதற்கு உறுதுணையாக நிற்க வேண்டியது அதிகாரிகளின் கடமை. ஆனால் என்ன செய்கிறாங்க? போராடுறவங்கள ஒடுக்குறாங்க, கைது பண்ணுறீங்க. குறிப்பிட்ட நேரத்தை, குறிப்பிட்ட இடத்த அவங்களுக்கு தராமல், இப்போ பாருங்கள், இங்கே தொட்டு விடும் தூரத்தில் 2 போராட்டத்தை டைம் கொடுத்துருக்காங்க. இப்போ அங்கே உரிமை முழக்கம் ஏற்பட்டால் இங்கே சத்தம் கேட்கும், இவங்க கோஷம் போடும்போது அவங்களுக்கு சத்தம் கேட்கும். இது எவ்வளோ பெரிய ஒரு சாடிஸ்ட் மனநிலை! ஏன் இப்படி போராட கூட உரிமை இல்லையா? வாழ்வதற்கு உரிமை இல்லையா? என்ன ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு? அப்ப இவர்களின் சார்பில் நாங்களும் தமிழக வெற்றி கழகம் சொல்வது ஒன்றுதான், சொன்னதை செய்யுங்க சிஎம் சார். நாங்கள் எதுவுமே கேட்கல, தயவு செய்து சொன்னதை செஞ்சு கொடுங்க. புள்ளக்குட்டிகளோட கஷ்டப்படுறாங்க, அவங்க யாருக்காக உழைச்சாங்க? இந்த அரசாங்கத்துக்காக உழைச்சாங்க. எனவே தயவு செய்து சொன்னதை செய்யும்படி இவர்கள் சார்பில் நான் கேட்டு பல மாதங்களாக போராடிட்டு வராங்க. பல முறை இதே கோரிக்கையை வச்சு போராட்டம் நடத்தியிருக்காங்க. அப்போ ஆதரவு கொடுக்காத தமிழக வெற்றி கழகம் தேர்தலை ஒட்டி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சில மாதங்கள் இருக்கப்போ இது போன்ற போராட்டங்களுக்கு ஆதரவு கொடுக்கறது எதனால? வாக்குகளை, சங்கங்களுடைய வாக்குகளை கவரலாம் அப்படின்ற ஒரு எண்ணமா? எதனால இங்கே நாம நிற்பது வெறும் வாக்குகளை அறுவடை செய்வதற்காக நிற்கல. அதுக்கு நானே ஒரு எடுத்துக்காட்டு. இங்கே உட்காந்துருக்காங்க பாருங்க, அவங்க யாரோ கிடையாது, சத்துணவு ஊழியர். நான் ஒரு சத்துணவு ஊழியருடைய மகன். கடைசி நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ₹1 பென்ஷன் வராதுன்னு தெரிஞ்சோம் நடந்து என் வீட்டில் இருக்கிற ஒரு பிள்ளை நல்லா வளரும்னு நினச்சா அப்பா அம்மா, என் பள்ளிக்கூடம் வர 1000 பிள்ளையும் வயிறு நிறைய சாப்பிட நினச்சா அவங்க தான் சத்துணவு ஊழியர்கள், அவங்க தான் அங்கன்வாடி ஊழியர்கள். அப்படிப்பட்ட தாய்மார்களுக்காக நாங்கள் இங்கே நிற்கிறோம். இதில் தேர்தல் ஆதாயம் கிடையாது, வெறும் வாக்குகள் கிடையாது, இது வாழ்க்கை. அவங்களுக்கு ஏதாவது நல்லது நடந்துடாத. இப்போ நான் என்ன சொல்கிறேன்? அவங்கள எதிர்ப்போம் அப்படி சொல்ல அரசாங்கத்துக்கு நான் கெஞ்சுறேன், நான் முறையிடுறேன். ப்ளீஸ் கொஞ்சம் மிச்சம் இருக்கிற நாட்கள் கருணை காட்டுங்க தான் சொல்கிறேன். எனவே நான் மட்டும் கிடையாது, பல அமைப்புகள், பல இயக்கங்கள்லாம் வராங்க. அப்போ நாங்கள் அரசியல் மாச்சரியங்களை தாண்டி ஒன்றுபட்டு நிற்பது என்னன்னா, அடிப்படை மனிதாபிமானத்தோடு நடந்துக்குங்க, சொன்னதை செய்யுங்க தான் நாங்கள் கேட்டோம். உங்கள் தேர்தல் வாக்குறுதியில் இவங்களோட கோரிக்கை சம்பந்தமாக ஏதாவது இருக்குமா? நிச்சயமாக மக்கள் கருத்து கேட்பு கூட்டத்தை தமிழ்நாடு முழுக்க நடத்தி முடிச்சிருக்கிறோம். தேர்தல் அறிக்கை குழு எல்லா விதமான அந்த கோரிக்கைகளையும் வாங்கி பரிசீலித்து எங்களுடைய வெற்றி தலைவர்கள்கிட்ட சமர்ப்பித்திருக்கிறோம். அதில் பல நீங்கள் எதிர்பார்ப்பதை போல பல நல்ல விஷயங்கள் வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. காலம் கனிந்தவுடன் தலைவர் அவர்கள் அந்த தமிழக அரசியலில் மிக முக்கியமான ஒரு விஷயமாக மாறப்போகிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி தேர்தல் அறிக்கையில் பல விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்கும். நன்றி நன்றி நன்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.